இவ்வளோ நடந்திருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறீங்க? இப்போ என் ஃப்ரெண்டுங்களுக்கு என்னாச்சுன்னே தெரில. இருங்க, நான் விசாரிச்சதுக்கு காரணம் இருக்கு. என்ன சார் காரணம்? சில பேர் இப்போலாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, தான் ஃப்ரெண்டு லவ் பண்ணுற பையனையே கரெக்ட் பண்ணிக்கிட்டு பொண்ணை தண்ணியில் தள்ளி விட்டு கொண்டுடுறாளுங்க. அந்த மாதிரி ஏதோ கேஸ் இருக்குமோன்னு தான் உங்ககிட்ட விசாரித்தேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார். இங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. அப்படி யாரும் இங்கே துரோகமும் பண்ண மாட்டாங்க, தப்பும் பண்ண மாட்டாங்க. புரியுது. உங்களோட ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் நல்லாவே புரிஞ்சிச்சு. அப்புறம் யார், ரம்யாவா? அவங்க மேலே எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்லை சார், இல்லை. ஏன்? சப்போஸ் அவங்க கூட ஆள் வச்சு தூக்கியிருக்கலாம்ல. ஏன்னா அருணை லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இதுக்கு காரணம் நேற்று பீச்சில் எங்ககிட்ட ஒருத்தன் வம்பிழுத்தான் சார். அவனாக தான் இருக்கும். இதுக்கும் ரம்யாவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்ன? யாரு? எனக்கு தெரியாது சார். ரேஷ்மா கிட்ட வந்து மேலே அடித்து வம்பு பண்ணியிருக்கான். அதுக்கு ஆர்த்தி அவனை அரைஞ்சிருக்கான். அதனால் அவன் கோவத்தில் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான் சார். இதை கண்டிப்பாக அவனோட வேலையாக தான் இருக்கும். ஓ, அப்போ லோக்கல் ஏரியா தான். சரி, கண்டுபிடிச்சிடலாம் சார். எப்படியாச்சும் எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்டு கிடச்சிருவாங்க தானே? கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க. சரி, நாங்கள் கிளம்புறோம். 2 பேரும் சேஃபாக இருங்க. ஏதாச்சும் ஒன்றா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் இங்கே தான் இருப்பேன். சரிங்கண்ணா, நீங்கள் போங்க, நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம். சரி நிதிஷ், நான் எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கிட்ட போய் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. ஒரு சில ஆளுங்களை பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வரீங்களா? கண்டிப்பாக சார், நான் வரேன். டே அருண், நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நான் இவர் கூட போயிட்டு வந்துடுறேன். டே மச்சான், நானும் வரேன்டா. இல்லைடா மச்சான், நீங்கள் எங்கே இரு. விஸ்வா அங்கே கூட இருக்கட்டும். நானும் வினோத்தும் போயிட்டு வந்துடுறோம். சரி விஸ்வா, பார்த்துக்கோ. எதா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, நாங்கள் போயிட்டு வரோம். சரிங்கடா, போயிட்டு வாங்க. டேய், 2 பேரும் ஏதாச்சும் தண்ணி இது குடிங்கடா. டேய், உங்ககிட்ட தான்டா. கடவுளே ப்ளீஸ், எப்படியாச்சும் 2 பேரும் கிடச்சிடணும். இவனுங்களை இப்படி பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. டே விஸ்வா, நிக்கிக்கும் காவியாக்கும் ஏதாச்சும் சாப்பிட்றாங்களான்னு கேட்டு வாங்கி கொடுறா. இவ்வளோ நேரம் 2 பேரும் தண்ணி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன், அதுக்கு வாயை திறக்கல. இல்லைடா, எதுவும் வேண்டாம். சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? ஆர்த்தி வந்துடுவாளா, இல்லை ரேஷ்மா தான் வந்துடுவாளா? இல்லை மச்சான், எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம், ப்ளீஸ். ரேஷ்மா, நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், நீ காரணம் இல்லைன்னு. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. இப்போ அவங்க எல்லாரும் நம்மளை தேடிட்டு இருப்பாங்கல்ல. நம்ம இங்கே தான் இருக்கோன்னு தெரிஞ்சா ஈஸியாக வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியலையே. இல்லைன்னா நமக்கு கீழே இருப்பாங்கல்ல, இவங்க 2 பேரும் வீட்டில் இல்லாதப்போ கீழே இருக்கவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கலாமா? நல்ல யோசனை தான். ஆனால் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம நடந்தது சொல்லுவோம். அவங்க வந்து காப்பாற்றுவாங்க. நம்மளால அமைதியாக அங்கே இருக்க முடியாது. நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணலாம். சரியா? 2 பேரும் ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்களா? வாயில் வச்சு ஊட்டணுமா உங்களுக்கு? நல்லா கேளுண்ணா, இவங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுக்கறதே பெருசு. திங்காம வீணாக்குறாளுங்க. ரொம்ப பேசுனீங்க, என்ன பண்ணுவேன்னே தெரியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் இங்கே தானே இருக்கோம், எங்கேயும் போகல. சாப்பிட்றோம், சாப்பிடல, கிளம்புங்க, உங்கள் வேலையை பாருங்க. வலிக்குது. அம்மா வலிக்குது. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். திமிரமா பேசுற நீ? உனக்கு இருக்குடி ஒரு நாள். வலிக்குதுடா, எருமை விடு. அப்படியா? இந்த எருமை பாஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடி எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னால ஜோக்கோரன்னு நினைச்சிடாத. அவ்வளோ நீ என்ன தொடுறதுக்கு முன்னாடி என் உடம்புல உயிரே இருக்காது. அப்படியா? பார்க்கலாமா? அண்ணா, டைம் ஆயிடுச்சு. எப்பயும் மூட் அவுட் ஆக்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. பா ஏய், சும்மா நின்று அடிச்சுக்கிட்டேன். தள்ளிப்போ, தள்ளு. ஏய், சும்மா எங்கள் அண்ணனை வெறியேற்றிட்டு இருக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் சும்மா விட்டுட்டு போக மாட்டாரு. அப்புறம் சும்மா பக்கத்து வீட்டில் ஹெல்ப் கேட்கலாம், இங்கே நாங்கள் போனதுக்கப்புறம் யார்ட்டாச்சும் ஹெல்ப் கேட்கலாம்னு நினைக்காதீங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக அண்ணனோட கண்ட்ரோலில் இருக்குது. இங்கே இருக்கவங்களாம் சாதாரண ஃபேமிலிலாம் இல்லை, எல்லாமே ரவுடி தான். பார்த்து இருந்துக்கோங்க. இல்லை ரேஷ்மா, அருணுக்கும் சிவாவுக்கும் நாம் கொடுத்துருக்க வழியை விட இது ஒன்றும் பெரிய வழி இல்லை.
என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் நம்ம அமைதியாக போய் தானே ஆகணும். ஆனால் நம்ம பேசுனது எப்படி அவனுக்கு தெரியும்? ஒருவேளை இங்கே ஏதாச்சும் கேமரா வச்சிருக்கானுங்களோ, எனக்கு பயமாக இருக்குடி. சரி இரு, பயப்படாத. நம்ம வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி? ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஃபோன் இருக்குன்னு சொல்கிறேன். அவனுக்கு சப்போஸ் நம்மளை நோட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளை தேடுவானுங்க, செக் பண்ணுவானுங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சரிடி. கவலைப்படாத ரேஷ்மா, என்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கலாம். ஆமா ஆண்டி, ஃபோன் பண்ணு, சீக்கிரம் பண்ணு. எப்படியாச்சும் நம்மளை கூட்டிகிட்டு போட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரானுங்களா இல்லையான்னு. என்னடி உங்கள் அப்பா என்னென்னவோ சொன்னார், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. அப்பாடி, எப்படியும் நீயாச்சும் வந்தியே, எனக்கு அது போதும். என்ன சொன்ன? நான் வந்ததே போதுமா? நானே ஏன்டா வந்தேன்னு இருக்கு. அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்துருக்கணும் நான். யார் எப்படி போனால் என்னடி, நீ எங்களுக்கு சேஃபாக வந்துட்டேன், எனக்கு அது போதும். சும்மா நின்று காப்பாற்றலாம், உனக்கு எல்லாம் தெரியும் பாரு. எப்படி உன்னால இவ்வளோ கேவலமாக யோசிக்க முடியுது? ஸ்ரீ, வார்த்தை அளந்து பேசு. ஓ அப்படியா? நீ இப்படின்லாம் பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா? என்ன பேசிட்டேன்ப்பா? என் பொண்ணு மட்டும் தான் எனக்கு முக்கியம். யார் எங்கே பேசட்டா எனக்கு என்ன? போதும் நிறுத்து. என்னடி, நேற்று பார்த்தவங்களுக்காக பெத்த என்ன நீ என்ன ஒதுக்குறியா? போதும் நிறுத்துறியா? வீட்டில் நான் காணாமல் போனப்போ ஒவ்வொருத்தவங்களும் எப்படி திரும்ப பதறி போய் தேடினாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கஷ்டங்கும் போது நான் கூட நிற்கலையேன்னு எனக்கு கவலையாக இருக்குது. உன்கிட்ட வந்து சொன்னால் நீ என்னன்னா இப்படி செல்ஃபிஷாக பேசுகிற? என்ன இந்த காலத்தில் அப்படி தான் இருக்கணும். சும்மா எத்தனை நாளாக தெரியும் உனக்கு அவங்கள? எத்தனை நாளாக தெரியும்னு முக்கியம் இல்லை, எத்தனை நாளாக இருந்தாலும் என் கூட நம்பிக்கையாக இருந்தாங்க, எனக்கு அவ்வளோ ஆதரவாக இருந்தாங்க, அதுதான் எனக்கு முக்கியம். திமுறா பேசுறடி நீ. எத்தனை நாளைக்கு தரலாம் நானும் பார்க்குறேன். இனிமேல் நீ அவங்க கூட எங்கேயாச்சும் போய் பாரு இருக்கு. என்ன இப்படியே பண்ணிட்டு இருந்தேன், நான் வீட்டை விட்டே போயிடுவேன் பார்த்துக்கோ. ஓ அவ்வளோ கொழுப்பாயிடுச்சு உனக்கு? இப்படியே ஒன்று விட்டான் வையன். இனிமேல் அவங்க கூட போகக்கூடாதா? அவங்க தான் என்னோட குடும்பம், நான் போவேன். அதை இனிமேல் நீ சொல்லாத. எங்கடி போற? இல்லை தான் போகிறேன். நான் ஒன்றும் வெளில ஓடி போகல. ரொம்ப திமிரு கொழுப்பெல்லாம் அதிகமாகிடுச்சு உனக்கு. அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணான்ட்டு பண்ணிட்டு இருந்த. அப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ண முடியும் உன்னால? ஸ்ரீ, என்னப்பா உன் பங்குக்கு நீ எதை சொல்ல போறியா? சொல்லு. என்னாச்சு? உன் பக்கத்தில் இருக்காங்களே அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ, என்னடி பண்ண? ஏங்க சும்மா அவன் பேச்சு கேட்டோன்னு ஏன் ஆர்டர் வச்சுக்காதீங்க. என்ன பண்ணன்னு கேட்டேன். அவங்க பேடி சுத்திக்கிட்டு தேவையில்லாம நீயும் போய் பிரச்சனை மாட்டிக்காதன்னு சொன்னேன். என்ன தப்பு? என்ன தப்பா? உனக்கு அன்னைக்கு தானே படிச்சு சொன்னேன். ஏங்க இன்னைக்கு நம்ம பிள்ளைய கடத்திருந்தா? அது எதான் நானும் கேட்குறேன். நம்ம பிள்ளைய கடத்திருந்தா நம்ம தலையில விட்டு அவங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அதுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம பண்ணணும். என்ன நீங்க அவ்வளவு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன அதான் என்னோட குடும்பம், அந்த குடும்பத்துக்காக நான் என்ன செய்வாங்கறா? உனக்கு புரியலையா? நம்ம பொண்ணுக்கு பக்குவம் வந்துச்சு, என்ன எப்படி பண்ணணும், யார் கூட எப்படி இருக்கணும்னு. உனக்கு இன்னும் வரல. அப்ப எனக்கு ஒன்றும் தெரியலன்றீங்க. கொஞ்ச நேரம் கடுப்பு ஏத்தாம இருக்கியா? என்ன நான் சொல்லி தொலைஞ்சியோ தெரியல. பாவம் அவளோட ஃப்ரெண்ட்ஸு, சரியா? அவ சொன்ன மாதிரி அவளோட ஃபேமிலி தான் அது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைனா இவ எதுவும் பண்ணாம அமைதியாக நீ வேடிக்கை பார்க்க சொல்றியா? அப்படியே பண்ணிக்கிட்டு இருங்க, அதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அவளை தனியா விடு. சும்மா போய் நொயின்னு அவளை இன்னும் வெறியேற்றிட்டு இருக்காத. ஆமா, உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா அப்படிதானே தெரியும். உன்கிட்ட மனுஷன் பேச மாட்டான். நான் கிளம்புறேன். எங்க? மாப்பிள்ளைய பார்க்க போறேன். இப்பதானே பேசி வழி அனுப்பிச்சிட்டாருன்ட்டு போனீங்க. சரி, இப்ப என்ன? போய் என்னாச்சு ஏது பிரச்சனை நான் கேட்கணும். அதெல்லாம் எங்க போய் முடிய போதா? என்னவோ பண்ணுங்க. எப்பா சாமி, நான் எங்கேயும் போல, நாளைக்கு பாத்துக்கிறேன். விக்ரம், ஆத்துக்கு ரேஷ்மாக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஒன்றும் ஆகாது, அழாத. அவள் எப்பயுமே எனக்கு ஒரு துணையாக இருந்திருக்கா. இன்னைக்கு அவள் என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. ரேஷ்மா அவள் ரொம்ப பாவம். ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத. நான் இருக்கேன் அவங்க கூட. அவங்களையும் நம்ம காப்பாற்றிடலாம், புரியுதா? ஒன்றும் ஆகாதுடி, கவலைப்படாத. நாம் இருக்கோம்ல, கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். நாளைக்கு நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போவேன்? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு போவேன்? எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில விக்ரம். விடுடி, பார்த்துக்கலாம். ஆனால் யார்ட்டையும் எதையும் காமிச்சிக்காது, சரியா? கொஞ்சமாச்சும் தைரியமாக இருக்க பாரு. நம்பு, கண்டிப்பாக நம்ம வார்த்தை நம்மக்கிட்ட வருவான். நீ நம்பணும். நம்ம வைக்கிற நம்பிக்கையில் தான் இருக்குது, புரியுதா? சரி விக்ரம். நேற்று நைட் நம்ம எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம்ல. ஆனால் இன்றைக்கி நைட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கும். இதில் ஆத்தியும் ரேஷ்மாவும் எங்கே இருக்காங்கன்னு கூட தெரிலல்ல. விடு, கொஞ்சம் காலம் கஷ்டப்பட்டாதான் அப்புறம் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கண்டிப்பாக ஆத்தியை விட மாட்டோம். சரி, நீ போய் தூங்குறியா? இல்லை விக்ரம், எனக்கு தூக்கமே வரல, வரவும் வராது. நான் இங்கே இருக்கேன். சரி, இங்கே படு, கண்ணு மூடி தூங்கு. காலைல ஆஃபீஸ்க்கு போகணும்ல. அது ரொம்ப முக்கியமாக அருண். நம்ம அங்கேயே இருந்திருக்கணும். அங்கேருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்.
அப்படி இல்லை வர்ஷா, ஒரு சில விஷயம் இப்படி பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும். என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஆல்ரெடி ஆஃபீஸ் பக்கம் போய் ஒரு 4 days 5 days ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் இன்னமும் நம்ம லேட் பண்ணோன்னு வச்சுக்கோயேன், டவுட் வரும். யாராக இருந்தாலும் நம்ம கம்பெனிக்குள்ளே பூரா பார்ப்பாங்க. அதுவும் நமக்குலாம் எதிரிங்க, சொல்லவே வேணாம். நம்ம ஆஃபீஸ்க்குள்ளேயே இருக்கா, தெரியும்ல. ம், ரம்யா தானே சொல்கிறீங்க? ஆமாம், அவளே தான். ஒருவேளை அவளுக்கும் ஆர்த்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? தெரியல, பட் எனக்கு அந்த டவுட் இருக்குது. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போய் கொஞ்சம் பார்க்கணும் எல்லாத்தையும். ம், சரிங்க விக்ரம். சரி, நாளைக்கு போய் ஆஃபீஸில் அழுதுட்டு இருக்காத, போல்டாக இரு. கேட்டால் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நிற்கி அவள் கூட வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிடு, சரியா? ம். சரி, இப்போ தூங்கு. துர்கா, இன்னும் எவ்வளோ நேரம் எப்படியே அழுதுட்டு இருக்க போகிற? வேற என்ன பண்ணுறது? எனக்கு அது ஒன்று தானே தெரியும். கவலைப்படாத, கண்டிப்பாக அவனுங்க ஆர்த்தியோடு தான் வருவானுங்க. சரியா? நம்பிக்கையாக இரு. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, கொஞ்சம் சீக்கிரமாக படேன். ம், ஆனால் அருண் நம்மளை முழுசாக நம்பி தான் நம்மளை இங்கே அமைச்சிருக்கான். இங்கே இருக்க பிரச்சனையை நாம் தானே பார்த்துக்கணும். தைரியமாக இருக்கணும், சரியா? ம், சரி சக்தி. அல்லாத துர்கா, என்ன சொல்லிட்டு நீ மட்டும் ஏன் அழுவுற? முடியல. அதே தான் எனக்கும். என்னால் இங்கே நிம்மதியாக எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி துர்கா, எல்லாரும் வந்துட போகிறாங்க. நம்ம நார்மலாக ஆகணும். டேய், நம்ம சீனியர்ஸ் தானே அவங்க? அட ஆமாண்டா. என்னாச்சு அவங்களுக்கு? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்காங்க? சரி, வாங்க போய் கேட்போம். சீனியர். ஐயோ போச்சு துர்கா, சீக்கிரம் கண்ண தட. டேய் வாங்க வாங்க, என்ன இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ எதுக்கு நீங்கள் 2 பேரும் அழுதுட்டு இருந்தீங்க? ஐயோ பார்த்துட்டாங்க. ஏய் நாங்கள் எங்கள் ஆளுதான், நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சீனியர், நடிக்காதீங்க, நாங்கள் பார்த்துட்டோம். ஒன்றும் இல்லை, கண்ணில் தூசி விழுந்துச்சு. என்ன சீனியர், நாங்கள் என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களா என்ன? அதானே, அது எப்படி அட் அ டைமில் 4 கண்லேயுமா விழும்? அது என் கண்ணில் ஊதக்குள்ள அவ கண்ணிலையும் பட்டுச்சு. என்ன சீனியர், எங்ககிட்ட இப்படி போய் சொல்கிறீங்க? சரி விடுங்க, எங்ககிட்ட சொல்ல விருப்பம் இல்லைனா. டேய் அப்படிலாம் இல்லை, இது கொஞ்சம் பர்சனல். என்ன சீனியர், நாங்கள் உங்கள் தம்பிங்க மாதிரி தானே. சரி விடுங்க, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைனா. ஆனால் கண்டிப்பாக எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம். ஆமாம் சீனியர், எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாரையுமே. ஏன்னா நீங்கள் எந்த ஜூனியர்ஸையும் தரக்குறைவாக பார்க்கல, எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் கேட்கணும்னு தோணுச்சு, வந்து கேட்டோம். சாரி. என்னடா டக்குன்னு இவ்வளோ பெரிய வார்த்தையை விட்டுட்டீங்க? ஆமாம் சீனியர், நாங்கள் அவங்கள எங்கள் கூட பிறந்த அக்காவாக தான் பார்க்குறோம். சரி விடுங்க, நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. வாங்கடா போகலாம். டேய் இருங்கடா, ஒரு பிரச்சனைடா. என்ன சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை? உங்ககிட்ட யாராச்சும் வம்புழுக்கிறாங்களா? சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்குறோம். உங்களுக்கு இந்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் யார், நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன சொல்கிறீங்க? வர வர இந்த பசங்க எதையுமே சொல்கிறதில்ல. வரட்டும், இன்னும் ஆளுக்கான அவனை. அப்பா. வாடா வா, உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்தேன். என்னப்பா? எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா என் ஃப்ரெண்டு. போன இடத்துல கூட இருக்க பொண்ணுங்களை ஒழுங்காக பார்த்துக்க தெரியாதா? அப்பா. பாய் மூடு. உங்களை நம்பி தானே வந்தாங்க அந்த 2 பொண்ணுங்களும். இப்போ என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பண்ணீங்களா இல்லையா? அப்பா, அருண், நிதிஷ், சிவா, அப்புறம் விஸ்வா, இவங்கெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. நிக்கியும் காவியாவும் அவங்க கூட இருக்காங்க. எதுக்கு அந்த 2 பொண்ணுங்களையும் தொலைக்கிறதுக்கா? கூப்பிட்டு வர மாட்டீங்க? இல்லை, அவங்க தான் நான் அங்கே தான் இருப்பேன்னு சொன்னாங்க. என்னடா பேசுற நீ? ஒரு பொறுப்பாக நடந்துக்கோங்கடா. என்னை மன்னிச்சிருங்கப்பா. சரி, எனக்கு தெரிஞ்ச போலீஸ் இதை நான் சொல்லட்டுமா? இல்லைப்பா, நம்மளை யாரையுமே அதில் இன்வால்வ் பண்ண வேணான்னு சொல்லிட்டான். அவங்களே பார்த்துக்கிறேன்ட்டானுங்க. அதனால தான் எங்களையும் இங்கே அமுச்சு விட்டானுங்க, இங்கே இருக்க யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு. அதனால நீங்களும் யார்ட்டையும் காமிச்சிக்காதீங்கப்பா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் காமிச்சிக்காதீங்க. ஸ்ரீ எங்க? அவள் வீட்டில் இருக்காப்பா. ஒரு நாள் தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் பழகிருப்பேன். ஆனால் நல்லா பேசினா அவள் என்னை ஒரு அப்பாவாக பார்த்தா. அந்த பொண்ணை போய் இன்னொரு பொண்ணு யாரு? ரேஷ்மாவா? ம், ஆமாப்பா. எப்படியாச்சும் அந்த 2 பொண்ணுங்களையும் பத்திரமா கூப்பிட்டு வரீங்க, சொல்லிட்டேன். ம், சரிங்கப்பா. ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பிரசாந்தினி சிஸ்டர், பொற்கொடி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர். எப்சிபா சிஸ்டர், உங்ககிட்ட ஆயிஷா சிஸ்டர் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், கமாண்டில் உங்களுக்கு தான் ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க பாருங்கள். திவ்யா சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், யோகேஸ்வரி சிஸ்டர், அப்புறம் கோபிகா கரண் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
பிரீத்தி லவ்ஸ் வீடியோஸ் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் நேம் எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பவித்ரா சிஸ்டர். என்ன ஏஞ்சல் சிஸ்டர், நேற்று உங்களை ஆளையே காணோம், ரொம்ப பிஸியோ? மகிஷாலினி சிஸ்டர். என்னதான் ஆச்சு உங்களுக்கு? எல்லாரும் எப்பயும் போல ஹாப்பியாக இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன சீனியர்? அப்போ ஆர்த்தி சீனியர் அருண் சாரோட லவ்வரா? அப்போ ரேஷ்மா சீனியர் சிவா சாரோட லவ்வரா? அப்போ நீங்கள் எல்லாருமே அவங்களோட லவ்வர்ஸா? இப்போ நீங்கள் எல்லாரும் ஒன்றா தான் ஜாலியாக டூருக்கு போயிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். எதுக்கு இப்போ இவ்வளோ எக்ஸைட் ஆகுறீங்க? பின்ன ஆகாமல் இருப்போமா? இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. அப்புறம் வேற யாரோ வந்து அருண் சாரோட லவ்வர்னு சொன்னாங்களே, அவங்க பேர் கூட ரம்யா. வேலையை ஆரம்பிச்சிட்டாளா அவ? இங்கே பாருங்க, அவகிட்ட இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. அவ்வளோ பிரீத்திக்கிட்டேயும். என்ன சொல்கிறீங்க? அப்போ அவங்க